ஆஸ்திரேலிய வீரர் சைமன் கேட்டிச் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் கோஹ்லி கிங் கிடையாது. அந்த பட்டத்தை பும்ரா வச்சிருக்கார். அவர் கைப்பற்றிட்டார். ஏன்னா நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்ல ஸ்பின்னர்கிட்டையும் ஆஸ்திரேலியாவில் ஃபாஸ்ட் பவுலர்கிட்டையும் திணறிட்டு இருக்காரு நம்ம கோஹ்லி. ஆஸ்திரேலியாவில் 4 டெஸ்ட்ல 7 இன்னிங்ஸில் ஒரு சதம் 167 ரன் தான் அடிச்சிருக்காரு. அது ரொம்ப மோசமா ஈஸியாக வச்சு தட்டுன்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. இவர் எல்பிடபிள்யூல கூட அவுட் ஆகுறதில்ல. எல்லாம் அவுட் சைட் ஆஃப் போகிற பால் நேரம் நோண்டி 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 அவுட் ஆகுறாரு. அதனால் மிகப்பெரிய கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா இந்த கோஹ்லியும் ரோஹித் சர்மாவும் தான் இப்போ இந்திய அணிக்கு பெரிய மைனஸாக இருக்காங்க. இந்த இடத்துல வேற யாராவது வீரர் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த டெஸ்டோட நம்ம ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய சொதப்பலே எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. எனவே இவங்க தன்னுடைய ஆட்டத்தை மாத்திக்குவாங்களா? இவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு சிட்னி டெஸ்ட் மட்டும்தான். அதுல ஜெயிச்சாங்கன்னா தப்பிச்சாங்க. அதுல தோத்துட்டாங்கன்னா அதோட ராஜினாமா பண்ணிட்டு போய்க்க வேண்டியதுதான். நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.